நம்ம இப்போது லெக் பீஸ் ட்ரை ஃப்ரை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம 4 லெக் பீஸை எடுத்துருக்குறோம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கின்னை விட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலா அதெல்லாம் கரெக்டாக வரும். அதுக்காக நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம், மல்லித்தூளும் சேர்த்துக்கிறோம், கரம் மசாலா சேர்த்துக்கலாம், தயிர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் ஒரு 2 ஸ்பூனுக்கு, பெரிய ஸ்பூன் அளவுக்கு. எலும்புச்சம்பழம், ஒரு எலும்புச்சம்பழத்தை 2ஆக அறுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஃபுல்லாக புழிஞ்சிருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துக்குவோம், பெரிய ஸ்பூன் சைஸுக்கு. கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் அப்படியே 1-2 உடச்சி அப்படியே தேய்ச்சி போட்டுருவோம். நல்லா வாசமாக இருக்கும். இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பு போடணும். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மறுபடியும் ஒரு மிக்சிங் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்சிங் பண்ணுங்க. இந்த அளவுக்கு மசாலா உங்களுக்கு வந்து அந்த லெக் பீஸில் போய் நல்லா அப்ளை ஆகணும். அப்போ தான் நம்ம பொரிக்கும்போது மசாலாவோட வரும். எண்ணெயை விட்டுக்கலாம் கடாயில். லெக் பீஸ் எடுத்து போட்டுருவோம். இடம் இருக்குது, இன்னொன்றையும் போட்டுக்குவோம். நல்லா பொரிக்கணும். மீடியமான ஃப்ளேமில் வைக்கணும். நீங்கள் அதிக ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகி போயிடும், கறி வேகாது. கம்மியாக வச்சிங்கன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் வேக விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெந்திரிச்சா இல்லையான்னு. இந்த பக்குவம் வரணும். அங்கே அமுக்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும். நல்லா வெந்திரிச்சு எடுத்து பவுலில் போட்டுக்குவோம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம லெக் பீஸு மசாலா உதிராமல் வந்திருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும், சுவையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது மசாலா நம்மளே வீட்டிலே இருக்கிற மசாலா வச்சு போட்டு செஞ்சுருக்கிறது. எப்படி வச்சுருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுடைய லெக் பீஸ் ட்ரை ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் நான் உங்கள் கிருஷ்ணா. பாய்.